தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிலேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். செட்ஸ்ல எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செட்ஸுக்கு அடுத்த டாப்பிக்காக நான் கொடுத்துருக்கிறது என்னன்னா ரிலேஷன்ஸ். ரிலேஷன் என்ன? நாமளாம் ரிலேஷன் வேர்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு எப்படி ரிலேட் ஆகுறாங்க, எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, அந்த கனெக்ஷன் எதுவாக வேணா இருக்கலாம். அவங்க வந்து பேரண்டாக இருக்கலாம், இல்லை அவங்க டாட்டர், சன், ஃபேமிலி மெம்பர் ரிலேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுறாங்க ஒன்றா கலீக்ன்ற ரிலேஷனாக இருக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம ரெகுலர் லைஃப்பில் எப்படி ரிலேஷன் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும். இங்கே எப்படி நமக்கு சொல்லுவோம் அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு பின்னு சொல்லுவோம். இதுக்கான நோட்டேஷன் என்ன? ஏஆர்பி. கேபிட்டல் ஆர் இஸ் நத்திங் பட் ரிலேஷன். அப்போ இது எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு பின்னு மீட் பண்ணோம். இல்லைன்னா சம்டைம்ஸ் ஏ ரிலேட்டட் டு பி இப்படி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ்ன்ற ஒரு சிம்பிளும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? டிஃப்ரென்ஸ் இப்படி தான் இருக்குது, டில்டாவாக தான் இருக்குது. அதனால் நம்ம மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது என்னது தான்? ஏஆர்பின்றது தான். ஓகே, ஸோ ஏ ரிலேட்டட் டு பின்னா என்ன அர்த்தம்? ரிலேஷனாக இருக்காங்க. அந்த ரிலேஷனை இப்போ நம்ம நம்பர்ஸோட டீல் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கண்டிஷனாகவும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் டிவிசிபிள் பை பி. அந்த ஆரை வந்து என்ன எடுத்துக்கலாம்? டிவிசிபிள் பை அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை டிவைடட் பைன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், எந்த வேணாலும் நீங்கள் ரிலேஷன் எடுத்துக்கலாம். ஒரு கண்டிஷன். அப்போ ரிலேஷன்ங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்காக மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜில் என்ன சொல்லலாம்? கண்டிஷன் சொல்லலாம். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஏஆர்பின்னு சொல்லலாம். இது ஒரு சிம்பிள். இல்லைன்னா நீங்கள் அது ஜென்ரலாக எப்படி சொல்லலாம்னா ஆர் இஸ் அ செட். அது ஒரு செட் கலெக்ஷன். அந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆர்டர் பேர்ஸ் இருக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் பேர் வேணுமோ அப்போ நம்ம எங்கே போகணும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்குள்ளே போகணும். அப்போ ஏ கிராஸ் பி. இப்போ ஏன்றது ஒரு செட்டு 1 2 3 இருக்குது, பின்றது இன்னொரு செட்டு 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ கிராஸ் பியில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்கும்? நம்ம முதல்ல பார்த்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு இருக்கும். இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஆர்டர் பேர்ஸாக இருக்கும். தட் இஸ் 1, 4, அப்புறம் 1, 5, மறுபடியும் 2, 4, 2, 5, மறுபடியும் 3, 4, அப்புறம் 3, 5. ஸோ இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஆல் பாசிபிலிட்டிஸ் உள்ள இருக்கு. ஓகே, இந்த கிராஸ் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து உங்களோட ஆர் சாட்டிஸ்ஃபை பண்ணுற உங்களோட கண்டிஷன் என்னவா வேணா இருக்கலாம். ஸோ ஆர் சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்து கலெக்ட் பண்ணீங்கன்னா அதுலேருந்து நம்ம என்ன கிடைக்கும்? ஒரு ரிலேஷன் ஆன்ற ஒரு சப்செட் கிடைக்கும். So therefore always your capital R is a subset. For example, நான் இப்போ ஒரு செட் எழுதுன்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் R 2, 5, 3, 4 அப்படின்னு ஒரு செட். அது என்ன ரிலேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. நான் சிம்பிளாக டேரெக்டாக அவங்ககிட்ட ஆர் கொடுத்துட்டேன். அப்படியும் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க ரிலேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணி கண்டிஷனை சொல்லி உங்களால் செட்டையும் கேட்பாங்க. நமக்கு எப்படி கேட்டாலும் தெரியணும். அவங்களே ஆர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கண்டிஷனை பற்றி தேவையில்லை, ஆரே கொடுத்துட்டாங்க. ஆர்லேருந்து என்ன வேணுமோ அதை நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் உங்களோட ஆர். இப்போ நம்மளோட ஆர்ல 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு, 2, 5, 3, 4. இந்த 2 எலிமெண்ட் மட்டும் தான் உங்களோட ரிலேஷன் வச்சிருக்கு. ஓகே, இந்த ஆர்ல இருந்து உங்களுக்கு டொமைனை கண்டுபிடிக்கலாம், அதே மாதிரி ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். டொமைன்னா என்னன்னா எதிலிருந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்கன்னா that will contribute your domain. அப்படினா அது என்ன வரும்? 2, 3 வரும். அடுத்தது ரேஞ்ச். ரேஞ்ச்னா என்ன? எதுக்கு போய் சேருது? இந்த 2 is connected with 5, 3 is connected with 4. அந்த எதுக்கு 2 எதுக்கு போகுது அப்படின்றதெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னா அது உங்களோட ரேஞ்ச். அப்படினா 5, 4. ஆக்சுவலா நம்ம டொமைனும் ரேஞ்சும் ஃபங்க்ஷனுக்கு சொல்லுவோம். இங்க ரிலேஷனா நம்ம ஒரு ஃபங்க்ஷனா இமேஜின் பண்ணி உங்களோட டொமைன் ரேஞ்சை கொடுக்குறீங்க. ஓகே, அப்போ ஆர் எழுதிட்டீங்கன்னா நீங்க ஆர் இன்வர்ஸ் எழுதலாம். இப்போ எப்படி ஆர் நான் ஒரு ஃபங்க்ஷன் இமேஜின் பண்ணி டொமைன் ரேஞ்ச் நம்ம எழுதணும், அதே மாதிரி ஃபங்க்ஷனா இருந்தா டொமைன் ரேஞ்ச் நம்ம என்ன பண்ணலாம்? மாத்தியும் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாமா? அப்போ ஆரோட ஆப்போசிட் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவீங்க? ஆர் இன்வர்ஸ்னு சொல்லுவீங்க. ஸோ இது ஆர் அப்படின்னா ஆர் இன்வர்ஸ் எப்படி இருக்கும்? இருக்கிற எலிமெண்ட்டோட அந்த ஆர்டரை என்ன பண்ணுங்க? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ 2, 5 நீங்க எப்படி மாற்றணும்? 5, 2 மாற்றணும். 3, 4 எப்படி மாற்றணும்? 4, 3 மாற்றணும். அப்போ இது உங்களோட ஆர் இன்வர்ஸ். அப்போ ஆர் இன்வர்ஸ்க்கு நம்ம டொமைனும் ரேஞ்ச் எழுத முடியுமான்னு அதுவும் எழுத முடியும். அப்போ எப்படி எடுப்பீங்க? அப்போ ஆர் இன்வர்ஸ்ல அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. டொமைன் ஆஃப் ஆர் இன்வர்ஸ். இதோட டொமைன் என்ன? ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் 5, 4. Then range of R inverse is equal to என்ன வருது? 2, 3. ஆக்சுவலா இந்த R ஓட ரேஞ்ச் இப்போ எப்படி தெரியுது? பார்க்கும்போது நம்ம எப்படி கனெக்ட் பண்ண முடியுது? R ஓட டொமைன் R இன்வர்ஸ் ஓட ரேஞ்சா மாறுது.
ஆரோட ரேஞ்ச் ஆர் இன்வர்ஸோட டொமைனாக மாறுது. அப்படியே ஃபங்க்ஷனை திருப்பி வச்சோம்னா இப்படி இருக்கும். அதுதான் ஓகே. ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது, மேப்பிங்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரூல் எல்லாம் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ரொம்ப ஒரு ஜென்ரலைஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர் மேப்பிங். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சிம்பிளாக வெறும் கனெக்ஷன் ரிலேஷன் மட்டும் நம்ம சொல்கிறோம். ஓகே. அடுத்தது அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஏ ரிலேட்டட் பி கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நமக்கு ஃபங்க்ஷன் நம்மளால ஆர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆர் கிடைச்சிச்சு அப்படின்னா டொமைன் ரேஞ்ச் எல்லாமே உங்களால கொடுக்க முடியும். ஓகே. ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் இது நான் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆர் பார்க்கும்போது தெரியுது கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஒரு சப்செட்னு சொல்லிட்டோம். அப்போ ஒன்ஸ் இது செட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா செட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், இதில் எக்ஸிஸ்ட் ஆகும். என்னெல்லாம் செட் ஆப்ரேஷன்ஸ் நமக்கு தெரியும், செட் ஆப்ரேஷன்ஸ் நமக்கு தெரியும். யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், காம்ப்ளிமெண்ட் இது எல்லாமே இங்கேயும் அப்ளிகபிள். இதே ஆருக்கு இது எல்லாமே நமக்கு அப்ளிகபிள். ஓகே. அப்போ உங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் தியரியில இந்த ரிலேஷன் ஒரு வேர்டு மட்டும் வச்சுக்கிட்டு ஆர் என்ன, ஆர் யூனியன் எஸ் என்ன, ஆரும் ஒரு ரிலேஷன் எஸ்ஸும் ஒரு ரிலேஷன், ரெண்டு ரிலேஷன் கொடுத்துருந்தா யூனியன் சொல்லுங்க, இன்டர்செக்ஷன் கொடுத்துருங்க. வெறும் ஆர்டினரியாக செட்டுக்கு என்ன பார்ப்போமோ அதே தான் இருக்கும். இதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரிலேஷன் கொடுத்தனால இது எல்லாமே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே ஐடியா, அதே திங்ஸ் தான். வேறு எந்த ரூல்ஸ் எதுவுமே மாறல. அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி போடலாம். இதில் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு 8 மார்க் கொஸ்டினில் ஒரு 4 சப்டிவிஷன்ஸை சேர்த்து கொடுத்தாங்கன்னா ஒரு 8 மார்க் ஃபார்ம் பண்ணிடலாமே. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து கொஷின்ஸை ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. டொமைன், ரேஞ்ச் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஈஸி, பேசிக்ஸ் தியரி கான்செப்ட் தான். ஓகே, அது முடிச்சிருங்க. நெக்ஸ்ட், இதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, காம்போசிஷன். யூஸ்வலாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுவோம், காம்போசிஷன் அப்ளை பண்ணுவோம். இங்கே ரிலேஷனுக்கு அப்ளை பண்ணுவோம். ஏன்னா இது ஜென்ரலைஸ்டு வெர்ஷன் நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ இங்கே என்ன இருக்குது, காம்போசிஷன் இருக்குது. ஓகே, அப்போ காம்போசிஷன் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட பேசிக் ஐடியா என்ன யோசிச்சு பாருங்க. ஆர்லேயும் ஆரும் ஆர்டர்ட் பேர் தான், எஸ்ஸும் ஆர்டர்ட் பேர் தான். அப்போ எஸ் காம்போசிஷன் ஆர், ரெண்டு ஆர்டர்ட் பேரை கம்பைன் பண்ணி உங்களோட காம்போசிஷனுக்கு வர ரிசல்ட்டும் என்னவா தான் இருக்கும், திரும்பவும் ஒரு ரிலேஷனாக தான் இருக்கும். அந்த ரிலேஷன் தான் மறுபடியும் செட் ப்ராக்கெட்டுக்குள்ள போட்டு எலிமெண்ட்ஸ் தான் போட்டு எடுத்து போறீங்க. அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் இஸ் ஈக்குவல் டு 1,2, 2,5. இங்கே எஸ் இஸ் ஈக்குவல் டு 1,1, 1,2 or 2,2. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஆர், இது உங்கள் எஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, இதோட காம்போசிஷன் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் காம்போசிஷன் ஆர் அப்படின்னு என்ன அர்த்தம், ஆரை திரும்பவும் ஆரவே காம்போசிஷன் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு ரூல் அதுக்கு முன்னாடி அது போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எஸ் காம்போசிஷன் ஆர் பார்த்தா தான் உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ஆர் காம்போசிஷன் ஆர் போய்க்கலாம். எஸ் காம்போசிஷன் ஆர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட என்ன செட் இருக்கு, எஸ் தானே இருக்கு. அப்போ எஸ்ல இருக்க ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறீங்க, சூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுல இருந்து செகண்ட் எலிமெண்ட் இருக்குல்ல, செகண்ட் கோஆர்டினேட், அந்த செகண்ட் கோஆர்டினேட் எது கூட கனெக்ட் ஆகும்னு பாருங்க. அந்த எலிமெண்ட் என்ன சொல்லுவோம், கனெக்டர். கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப இங்கேயும் என்னதான் இருக்கணும், அதே எலிமெண்ட் தான் இருக்கணும். அப்படின்னா இங்க 1ல முடியுது. ஸோ 1ல ஸ்டார்ட் ஆகிற எலிமெண்ட்ஸ் இங்க இருக்கான்னு பாருங்க. அப்படி பார்த்தா இது 1ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், ரெண்டையும் மர்ஜ் பண்ணலாம். மர்ஜ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த கனெக்டிங் எலிமெண்ட்டை நீங்க விட்டுறலாம். அது கனெக்டிங் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். கனெக்டிங் எலிமெண்ட்டை விட்டுட்டு மிச்சம் என்ட்ரிஸ் அதே ஆர்டர் மாறாமல் எழுதணும். அப்போ இங்க 1, அப்போ அடுத்த செகண்ட் கோஆர்டினேட் என்னவா இருக்கும், 2 இருக்கும். ஸோ இதுல என்ட்ரிஸ் எப்படி இருக்கு, 1,2. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செட் இருக்கோ அந்த செட்ல ஒரு எலிமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறீங்க. இது கூட ஏதாவது உங்களோட செகண்ட் செட்ல எது வேணாலும் எடுத்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை கனெக்ட் பண்ண முடியும்னு பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாக்குறேன், கனெக்டிங் என்ன இருக்கும், கனெக்டிங் எலிமெண்ட் கரெக்டா இருக்கணும். இதோட எண்டிங் எலிமெண்ட்டும் அதோட ஸ்டார்டிங் எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆகணும். அப்படி பார்த்தா இங்க 1,2 இருக்கு. ஸோ இதை நீங்க இதோட கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த கனெக்டிங் எலிமெண்ட் என்ன பண்ணலாம், நீங்க லீவ் இட், விட்டுடுங்க. மிச்சம் இருக்கிற என்ட்ரிஸ் ஆர்டர் எதுவும் மாத்திரக்கூடாது. இது 1, அடுத்த என்ட்ரி 2. ஸோ 1,2 போட்டேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த, இப்போ இதே எலிமெண்ட்டோட அடுத்தடுத்த பாசிபிலிட்டிஸை நீங்கள் செக் பண்ணணும். இது ஒன்னோட முடிச்சு விட்டுறக்கூடாது. இதுலேயே சப்போஸ் 4-5 எலிமெண்ட் இருந்தால் நீங்கள் எல்லாத்தோடையும் கனெக்டிங் இருக்கான்னு பார்க்கணும். கனெக்ஷன் இருந்தால் கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாக மர்ஜ் பண்ணி மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்த என்ட்ரிஸ் இருக்கிற 2,2. இந்த 2,2ஓட கனெக்ட் ஆகணும்னா எதில் ஸ்டார்ட் ஆகணும், 2ல ஸ்டார்ட் ஆகும். அப்படி பார்த்தா இது கனெக்ட் பண்ண முடியாது, இதை கனெக்ட் பண்ண முடியும். 2,5. ஸோ 2,2 அது எப்படி கனெக்ட் பண்றீங்க, 2,5ஓட கனெக்ட் பண்றீங்க. கனெக்டிங் என்ட்ரியை விட்டுடுங்க, மிச்சம் இருக்கிறது என்னதான் 2,5.
ஸோ 2, 5. ஸோ இதுதான் உங்களோட எஸ் காம்போசிஷன் ஆர். இப்போ திரும்ப ஆர் காம்போசிஷன் ஆர் பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்? நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா திரும்ப ஒருக்கா கூட ஆர் எழுதிக்கோங்க. 1, 2, 2, 5. ஃபர்ஸ்ட் என்ட்ரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 1, 2. அது கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எதில் ஸ்டார்ட் ஆகணும்? 2ல ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இது 2 இல்லை, இது 2 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா கனெக்டிங் எலிமெண்ட்டை விட்டுட்டு மிச்சத்தை எழுதுங்க. ஸோ 1, 5. ஸோ திஸ் இஸ் 1, 5. அடுத்த என்ட்ரி அவ்வளோதான், எலிமெண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். 2, 5. 2, 5ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நீங்கள் 5ல ஸ்டார்ட் 5ல இங்கே எண்ட் ஆகுது. ஸோ 5ல ஸ்டார்ட் ஆகிற எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குறீங்க. 5ல எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. ஸோ அப்போ 2, 5ஓட கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட எலிமெண்ட்ஸ் இல்லை. ஸோ இட் இஸ் அ சிங்கிள்டன் செட். இதில் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்குது. இதே ஆர்டரில் நீங்கள் காம்போசிஷன் கால்குலேட் பண்ணலாம். எத்தனை காம்போசிஷன் வேணால் ரிப்பீட்டடாக இருக்கலாம். எதை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் வெளியில் வாங்க. மற்றபடி இதே தான் சிம்பிள் லாஜிக். இதில் நமக்கு நிறைய கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இந்த செட் தியரியில் நம்ம இப்போ சொன்ன டொமைன், ரேஞ்சு, யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், காம்போசிஷன், இதில் ஏகப்பட்ட கொஷின்ஸை ஃபார்ம் பண்ணலாம். என்ன புரிஞ்சிச்சு இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் உங்களால் போட முடியும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ் ரிலேஷன். அடுத்தது இன்னும் அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். இதை நம்ம போட்டு திருப்பி பிச்சு எடுத்து நம்மளை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். வீரராஜன் புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. 4 ப்ராப்பர்ட்டிஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ரிஃப்ளெக்சிவ். செகண்ட் ஒன் சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக். ஆன்டிசிமெட்ரிக். ஓகே, முதல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் எந்த செட்டு எந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் போடணும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த லாஜிக்கல் கனெக்ஷன்ஸை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன அப்படின்னா A is related to A for every A. நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும்? எல்லா எலிமெண்ட்டும் உங்களோட கம்ப்ளீட் நீங்கள் எந்த செட்டு ஆக்சுவலாக இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஒரு செட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களுக்கு காம்போசிஷன், கிராஸ் ப்ராடக்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் ஒரே ஒரு ஆறு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆறுக்குள்ள நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த ஆறில் இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் செக் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? கனெக்டட் டு இட் செல்ஃப், அதே எலிமெண்ட்க்கு கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ ஃபார் எவ்ரி ஏ அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம இதை ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். ஓகே, தென் செகண்ட் ஒன் சிமெட்ரிக். சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா A is related to B இருந்தா that implies B is also related to A. A B க்கு ரிலேட் ஆயிருந்தா obviously that implies that B is related to A. இதை நீங்க டிரைவ் பண்ணணும். நெக்ஸ்ட் transitive. Transitive-னா A related to B, B related to C. மூணு எலிமெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருந்தா obviously A is related to C. இதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பேரு? டிரான்சிட்டிவ். ஆன்டிசிமெட்ரிக் என்னன்னா பார்க்கும்போது பேர் சிமெட்ரி, அப்படி இல்லைன்னா ஆன்டிசிமெட்ரிக் அப்படிலாம் கிடையாது. சிமெட்ரிக்னா சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணணும். ஆன்டிசிமெட்ரிக்னா ஆன்டிசிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியை டிரைவ் பண்ணணும். அது இல்லைன்னா இது இல்லைன்னா அது இதோட ஆப்போசிட் இது அப்படியெல்லாம் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. டோட்டலி இது டிஃப்ரெண்ட் ஒன். பேர் வந்து இதோடைய கண்டினியூவேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணக்கூடாது. இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ A is related to B, also B is related to A. That implies that A is equal to B. ஈக்குவல் டுங்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கே மட்டும்தான் வருது? ஆன்டிசிமெட்ரிக்கில் மட்டும்தான் வருது. அதை வந்து நம்ம எது கூட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இதில் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதோட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். A ரிலேட்டட் டு இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். எல்லா ப்ராப்பர்ட்டிஸில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன டிரைவ் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன டிரைவ் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரிஃப்ளெக்சிவ்ல எதுவுமே கொடுக்கல. நீங்கள் ப்ரூவ் பண்ணி தான் என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி, அதை நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும். அது எல்லா எலிமெண்ட்டுக்கும் சூட்டபிளாக இருக்கும். தட் இஸ் A ரிலேட்டட் டு A. எல்லா எலிமெண்ட்டுக்கும் அதுக்கே ரிலேட் ஆகணும். அது ரிஃப்ளெக்சிவ். செகண்ட் ஒன் சிமெட்ரிக் அப்படின்னா இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு க்ளூ கையில் கொடுத்துட்டாங்க. A ரிலேட்டட் டு B இருக்கும். இது ஒரு அசம்ஷன். இந்த அசம்ஷனை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டி டிரைவ் பண்ணணும். ஸோ இது அவங்க கொடுத்துருக்காங்க. A ரிலேட்டட் டு B. That implies நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்? B is related to A ன்னு ப்ரூவ் பண்ணணும். A related to B கொடுத்துருக்காங்க. நீங்க B related
நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ்ல ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டு அசம்ஷன் இருக்கு. A ரிலேட்டட் டு B ஆவும் இருக்கும், B ரிலேட்டட் டு C ஆவும் இருக்கும். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்? A ரிலேட்டட் டு C ன்னு ப்ரூவ் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நம்ம மர்ஜ் பண்ற மாதிரி தான். மர்ஜ் பண்ற ஐடியால நீங்க என்ன பண்ணணும்? A ஆட்டோமேட்டிக்கா C க்கும் கனெக்ட் ஆயிருக்குங்கிறத நீங்க டிரைவ் பண்ணணும். ஓகே, ஆன்டிசிமெட்ரிக்னா என்ன? A ரிலேட்டட் டு B ஆ இருந்து B ரிலேட்டட் டு A ஆ இருந்தா இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி கொடுத்திருந்தாங்கன்னா அதுல இருந்து நீங்க என்ன டிரைவ் பண்ணணும்? A யும் B யும் சேம் ஈக்குவல் டு ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பேரு? ஆன்டிசிமெட்ரிக். இதுல இந்த ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த மூணு ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஈக்குவல் இந்த மூணு ப்ராப்பர்ட்டி இருந்தா அந்த செட் அந்த கிளாஸ் ஆஃப் இதை என்ன சொல்லுவோம்? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் செட்னு சொல்லுவோம். அந்த ரிலேஷனை ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு நம்ம இந்த மூணு ப்ராப்பர்ட்டியை நம்ம டிரைவ் பண்ண போறோம். அதனால ப்ராப்ளம்ஸ் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் போறதுக்கு முன்னாடி ஜெனரலா ப்ராப்ளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவலன்ஸ்ல போகலாம். ஏன்னா இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் பட் எல்லாமே ஈஸினா நீங்கள் என்ன தெரியணுமோ என்ன புரியுதோ அது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் ட்ரிக்கியாலாம் கேட்பாங்க, திருப்பி வேறு மாதிரிலாம் கேட்பாங்க. பட் எப்படி கேட்டாலும் நம்ம கான்செப்ட் தெரியும்ல, நீங்கள் ப்ராப்ளம் போட்டுக்கலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணுறோம். இன்னைக்கு நான் சொன்ன அந்த பேசிக் ஐடியா, உங்களோட ரிலேஷனோட பேசிக் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.